நீங்க எத்தன விதவிதமான உணவுகள சாப்பிட்டாலும், உங்களுடைய உடல் எடை மட்டும் கூடவே மாட்டேன்னு சொல்லுதா? அப்படின்னா, நீங்க சாப்பிடுற உணவு முறைகள நான் சொல்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி பாருங்க. ஜிம்முக்கு போகாமலேயே உடல் எடைய அதிகரிக்க எளிய டயட் பிளான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லப் போறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். பாதாம், வால்நட், முந்திரி போன்ற தாவர வகை கொட்டைகள்ல ஆரோக்கியமான கொழுப்புகளும், கலோரி அளவும் அதிகமா இருக்குதுங்க. ஆல்மண்ட் பட்டர் மற்றும் பீனட் பட்டரையும் நம்மளுடைய டயட்ல சேர்த்துக்கலாம். அவகோடா பழம் பல்திறன் பண்புகளை கொண்டதுங்க. இதுல உடலுக்கு தேவையான பல வகை ஊட்டச்சத்துக்களும், கலோரி அளவும் அதிகம். சாண்ட்விச், சாலட், ஸ்மூத்தி போன்றவற்றில இதை சேர்த்து நாம சாப்பிட ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். புரோட்டீன், ஆரோக்கியமான கொழுப்புக்கள், கலோரி அளவு, தேவையான கால்சியம், விட்டமின் டி3 ஆகிய அனைத்து சத்துக்களும் நிறைந்த முழுமையுற்ற பால் சேர்த்துக்கிறது உடல் எடை கூட மேன்மையான பலன் கொடுக்குங்க. புரோட்டீன் சத்து, கால்சியம் அதிக அளவு கலோரிகள் அடங்கியுள்ள சீஸ் வகைகளையும் சாண்ட்விச், சாலட்களை சேர்த்து தனியாகவும் சாப்பிட்டுட்டு வரலாம். அதே மாதிரி உலர் திராட்சைகள், பேரீச்சம்பழம், ஆப்ரிகாட் போன்ற உலர் பழங்களையும் அதிக அளவு கலோரி தரக்கூடியவையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும், நார்ச்சத்தும் நிறைவா இருக்கிறதுனால, இதுவும் உங்களுக்கு வெயிட் கெயின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லங்க, உருளைக்கிழங்கு மற்றும் ஸ்வீட் பொட்டேட்டோ ஆகியவற்றில மாவுச்சத்து, கார்போஹைட்ரேட், கலோரி அளவுகள் அதிகமா இருக்குதுங்க. இத மசிச்சு, ரோஸ்ட் பண்ணி இல்லனா பேக் செஞ்சு சைட் டிஷ்ஷாவோ அல்லது நம்ம மெயின் டிஷ்ஷாவோ சாப்பிட்டுக்கலாம். ஓட்ஸ், குயினோவா, ப்ரவுன் ரைஸ் போன்ற முழு தானியங்கள் மற்றும் ஒயிட் பிரெட்டில் கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து மற்றும் பல ஊட்டச்சத்துக்களும் நிறைவா இருக்குது. இது நீண்ட நேரம் சக்தி அளிக்கவும், கலோரி மேலாண்மைக்கும் உதவி செய்யுதுங்க. ஸோ இதுவும் வெயிட் கெயின் பண்றதுக்கு உதவி செய்யுது. பொதுவா புரோட்டீன் சத்தானது எடை குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது அப்படின்னாலும், சிக்கன் பிரஸ்ட், டர்க்கி, டோஃபு, மீன் ஆகியவற்றில் உள்ள புரோட்டீன் எடை அதிகரிக்க உதவி செய்யுது. ஆலிவ் ஆயில் மற்றும் தேங்காய் எண்ணெயில ஆரோக்கியமான கொழுப்புகளும், கலோரி அளவும் அதிகமா இருக்குதுங்க. இத நம்ம சமையல்ல சேர்த்து சாப்பிடும்போது, சாலட்களையும் சேர்த்து சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆவறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த 2 வகை எண்ணெயும் நாம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா சாலட்கள்ல சேர்த்து சாப்பிடலாம். இதுவும் நமக்கு வெயிட் கெயின்க்கு ஹெல்ப் பண்ணும். நான் இப்போ சொன்ன உணவு வகைகள தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது, உடல் எடை அதிகரிக்க செய்றது மட்டும் இல்லாம, உடற்பயிற்சி நீங்க செய்யும்போதும், சுறுசுறுப்பான வாழ்க்கை முறைகள நீங்க ஃபாலோ பண்ணும்போதும், நிச்சயமா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.